படிக்கல. நான் தான் சொல்றேன் அவ படிக்கல. உன் கண்ணு அந்த கண்ணு மட்டும் ரெட்டா இருக்கு. கீழே வா. மேல என்ன பண்ற? ஏய் சொல்ல மாட்டேங்கிற. பண்றோமா சும்மா லூஸ் மாதிரி பேசாத. என்கிட்ட எல்லாம் சத்தம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத சரியா? வாசல போட்டுமா உன்ன தூக்கி அடிச்சிருவாங்க பாத்துக்கோ. பேக அடிக்கிறது இல்ல தானே. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் வேணாம் அக்கா, வேணாம்க்கா. ஹாஸ்டல் வேணாம், ஹாஸ்டல் வேணாம். இந்த பிராங்கோட சுருக்கமான கான்டெக்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அம்மு வீட்டுல வந்துட்டு பயங்கரமா சேட்டை பண்ணிட்டே இருக்கிறான்றதுனாலையும் சுத்தமா பொறுப்பே இல்லாம மட்டமா நடந்துக்கிறான்றத ஒரு காரணமா காட்டி ஒண்ணு நாங்க ஹாஸ்டல்ல போட போறோம் அப்படின்னு ஒரு கொடூரமான பிராங்க் தான் பண்ண போறோம். சோ பிராங்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க அவளை ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவளை ஸ்டார்டிங்ல இருந்தே வெறுப்பேத்திட்டே இருந்தோம். ஒழுங்கா திங்கவாத பொறுப்பு இருக்கா? எதுவுமே செய்ய மாட்டியா? மேல வச்சு சாப்பிடு. எதுக்கு டேபிள் வச்சு? கண்ணுல என்னமோ தண்ணி. கண்ணு சுருக்குனா கண்ணு வலி. அந்த கண் இல்ல, எனக்கு 2 கண்ணுலயுமே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், கண்ணுல ஏன் தண்ணி? அழுதுருக்க, எதுக்கோ அழுதுருக்க, கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. பண்றோமா சத்தியமா லூஸ் மாதிரி பேசாத. சத்தியமா சோப்புக்கா லூஸ் மாதிரி பண்ணாதுக்கா. சோப்பு கண்ணுக்குள்ள பேசுக்கா. உன் கண்ணு அந்த கண்ணு மட்டும் ரெட்டா இருக்கு. சோப்பு வச்சுங்கிற கண்ணுல. உன் கண்ணு இந்த கண்ணு மட்டும் ரெட்டா இருக்கு. ஏன் ரெட்டா இருக்கு நீயே பாரு. வீடியோ எடுத்து காட்டுறேன். சத்தியமா ஒண்ணுமே இல்ல. சோப்பு சைக்கோ மாதிரி பண்ற. போனை எடுத்து சில்லுன்னு ரீல்ஸ் பாப்பான். நாளைக்கு எக்ஸாம் படிச்சியா? உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ உட்காந்து இப்படி ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப, படிக்க மாட்ட. நாளைக்கு எக்ஸாம் கூட விடு, நாளைக்கு எக்ஸாம்காவது படிக்கலாம்ல. படிக்கிறதே கிடையாது, ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது. படிக்கிறதுக்கு எதுக்கடி போனு? அம்மா நீ எதுக்கம்மா படிக்கிறதுக்கு எதுக்கம்மா போனு? மாமா கோவம் வந்துருச்சு. சோ அப்படியே அம்மாவை சக்சஸ்ஃபுல்லா வெறுப்பேத்தி அவளை படிக்கிறதுக்கு மேல அமிச்சாச்சு. நானும் இந்த கேமரா ஒழிச்சு வைக்கிறோட இன்ஜினியரிங் மூலம் எல்லாம் யூஸ் பண்ணி பாக்ஸ்களை ஓட்டையை போட்டு ஏதோ ட்ரை பண்றேன். ஆனா கடைசியில எல்லாமே சொதப்பி போய் பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு ஒரு கேமராவை செவுத்துக்கிட்டையும் இன்னொரு கேமராவை டிவி ஸ்டாண்டு கீழே வச்சு சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. அவ ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே என்னோட இங்கிலீஷ் புக்கையும் லஞ்ச் பேக்கையும் நானே திருடி ஒழிச்சு வச்சிட்டேன். ஆனா அவன் மேல ஒரு அபாண்டமான பழிய போட்டு நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வர, உனக்கு சுத்தமா பொறுப்பு இல்ல, உன்னை ஹாஸ்டல்ல போட்டாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா வெறுப்பேத்தி பிராங்க் பண்ண போறோம். அம்மோ அம்மா கூப்பிடுறா. பூஸ்ட் கலக்கட்டான்னு கேக்குறாங்க அம்மா. ஆரம்பிக்கலாங்களா? இதோ வந்துட்டேன். ஹிந்தி படிக்காது, இப்போ இங்கிலீஷ் படி. முடிச்சிட்டல, ஹிந்தி முடிச்சிட்டல. என்ன தேடுற? பார்வதி, என் புள்ளையோட அறிவா. வாட்டர் பாட்டில் பாத்தியா? போடல. ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா? சீரியஸா கேக்குறேன். எங்கே தேடுவேன் நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், எடுக்கணுமா இங்கிலீஷ் இப்பவே கேட்டேன். அப்புறம் நான் போவேன். நீதாண்டி வேலை எடுத்துட்டு போனேன். ஆனா புக்கு நான் வெள்ளையே எடுக்கலையே. அப்புறம் எப்படி படிச்சீங்க மேடம்? படிக்கலையா? அப்புறம் படிச்சேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் புக் எங்க? மறுபுக்காக போனேன். புக்கடு என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? நான் யோதர சொல்லிட்டேன். பேக் குப்பை மாதிரி வச்சிருக்கேன். சாயங்காலம் போகும்போது கூட நான் இருக்கு. சொல்லு. சாயங்காலம் போகும்போது கூட நான் பார்த்தேன். பெஞ்ச் கடியில ஒண்ணுமே இல்ல. இப்ப நாளைக்கு எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவ? எப்படி படிப்ப? மாத்தி யாராவது எடுத்து வச்சிருப்பாங்க. அடிங்க, யாருக்கு வேணா அடிங்க மேடம் போன. ஒரே போனு உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். பாக்குறியா? இந்தியால படிச்சீங்களா? கேட்டேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. வேதபாவ். டிஸ்கிரிமினேஷன் ஸ்பெல்லிங் சொல்லு. டிஸ்கிரிமினேஷன் ஸ்பெல்லிங் சொல்லு. DIS CRI I தப்பு. CRI MI NATION தப்பு. கரெக்ட்டா தான சொன்னேன். DIS CRI MI NATION கீச்சட். அப்படின்னா கீச்சட். விண்டோ. என்னது? படிக்கல. நான் தான் சொல்றேன் அவ படிக்கல. ஃபுல்லா மேல உட்கார்ந்து போன தான் பாத்துண்டா. நான் போனே பார்க்கல. மத்த போன் எடுத்து போல. நான் இல்ல எடுத்துட்டே போல. சித்தப்பா இவன் போய் சொல்றான் சித்தப்பா. இவனை வேற மாதிரி விசாரிச்சா உண்மை வெளிய வரும். என்னால முடியாது. ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் நான். இருக்கா இல்லையா புக்கு? எனக்கு சீரியஸா தெரியாது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல.
வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்களா மேடம் இன்னைக்கு? எப்பவும் அதானே மேடம் கொண்டு வருவீங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தாலும் பாருங்க. போட்டுக்கிறதுக்கு உனக்கு வந்து ட்ரெஸ்ல இருந்து நீ எடுத்துட்டு போற லஞ்ச் டவர் வரைக்கும் உனக்கு ஆள் எடுத்து கொடுக்கறதுனால தானே ஆடுற. என்னெல்லாம் எவ்வளவு தெரியுமா திட்டு வாங்க வீட்டுல. அதெல்லாம் நீ வாங்குறியா? கீழே வா. மேல என்ன பண்ற? ஏய், இந்த கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? வந்ததுல இருந்தே நான் நோட் பண்றேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியா? வந்தே உட்கார்ந்தே ஷார்ட்ஸ் பார்த்தேன். ரிப்பீட் வந்தே உட்கார்ந்தே ஷார்ட்ஸ் பார்த்தேன். ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இல்ல, அவ போன் எடுத்துன்னு போனா, மஞ்சள் போன எடுத்துன்னு போனா. நான் பார்த்தேன். அழுதா வந்தோடனே. எதுக்கு அழுதான்னு தெரியல. நான் அழுதவே இல்ல. அழுதா இதை நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க இங்க பாரு, என்கிட்ட எல்லாம் சத்தம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, சரியா? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. சவுண்ட் போடாத. நீ நான் முடிவு பண்ணிக்கிற. லஞ்ச் பேக் இல்ல. லஞ்ச் பேக் எடுத்து போட்டியா? தேக்க போட்டியா? அவதான் போட மாட்டான். ஒரு ஆள் போடணும். லஞ்ச் பேக் இல்ல. எடுத்துட்டு வந்தா காணுமே. கிச்சன்ல பாரு, நான் பாத்திரம் தேய்க்கிற இடத்துல இல்ல. நான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தெரியல. நீ அப்ப எடுத்துட்டு வரலாமோ? போ. இதே மாதிரி தான் எடுத்துட்டு வாங்க. பேயிலமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். உன் பேக்க நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அப்ப லஞ்ச் பேக்ல எடுத்து வந்த மாதிரி ஞாபகம் இல்ல. எடுத்து வந்தா ஐயோ தெரியும். எங்க மேல என்ன போற? மேல சோத்து முட்டை அவனா மேல எடுத்துட்டு போவானா? போன வாரம் இதே மாதிரி தான் ஐடி கார்டு அம்மா விட்டாங்க. நீ சரிப்பட்டு வரமா? ஹாஸ்டல்ல கொண்டு போய் ஹாஸ்டல்ல போட்டுமா உன்ன? வேணாம். வேணாம். நீ நான் எடுத்து வந்த மாதிரி ஞாபகமே இல்ல. நான் எடுத்து வந்த மாதிரி ஞாபகமே இல்ல. அவ பேக் எடுத்து போடுமா? நீ ஜானி பிரியா கூட போன் எடுத்து தூக்கி அடிச்சிடுவாங்க. பாத்துக்கோ பேக. தூக்கி அடிச்சிரும் பாத்து. அடிக்கிறது இல்ல. அடிக்கிறது இல்ல தானே. எதுவுமே கேக்குறது கிடையாது. அக்கா ஏன் அடிக்க கூட முடியல நாள. அக்கா எடுத்துட்டு அடிக்கல. அதனால தான் இவ்வளவு. அக்கா எடுத்துட்டு வந்தேன்க்கா. நீ உட்கார்ந்து படிச்சிட்டு வந்து படிச்சிட்டேன்னு போய் வேற எங்க போற? வெல்ல எங்க போற? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. சாப்பிட்டியா? ஆனா கரெக்டா பண்ணிடுவா. சாப்பிடுறதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவா. உனக்கு பொறுப்பு கிடையாது. Dress காலையில குளிச்சா அப்படி Dress ஒரு சைடு, பேண்ட் ஒரு சைடு, டி-ஷர்ட் ஒரு சைடு, ரிப்பன் டெய்லி தேடு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போன கிளம்பறதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறோம்? அடடா, வர்ற முறை மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இப்ப நான் இல்லன்னா என்ன பண்ணுவேன்? இப்ப நான் ஒரு நாள் விட்டு போறேன்ப்பா. உன் பொருளை உன்னால தனியா எடுத்து வச்சுக்க முடியுமா? கையில கொண்டு வந்து எங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஏதாவது இருக்கா? எல்லாமே ஜாலியா ஃப்ரீயா இருக்குல்ல. நம்மள எதுவுமே கேக்குறது இல்ல. படிப்புல ஸ்ட்ரிக்ட் ஆக்குனாதான் இருக்கு. படிப்பு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இந்த ஐட்டம் சாப்பாடு பாரு, கையில குடுக்கறதுனால தானே உனக்கு இருக்கு. சாப்பாடு பாரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்னெல்லாம் சும்மா பிளாக்மெயில். ஆனா உனக்கு பிளாக்மெயில் எல்லாம் செட் ஆகாது. மொத்தமா பொறுப்பு கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒண்ணு விட்டுட்டு வர அப்படியே பண்ணிடுறாங்க. எப்படியாவது படிச்சுக்கோ. ஜோக் கிடையாது. சீரியஸ் மாட்டோம். இது ஜோக் கிடையாது. ஜோக் இல்ல இல்லையா? A1 பாசிட்டிவ் தான blood group. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவ எக்ஸாம்க்கு? எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவ? இனிமேல்ட்டு படிக்க வைக்க முடியாது. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ ஹாஸ்டல் தான். நீ என்ன படிச்சுக்க? நாங்களா பக்கத்துல என்னைக்காவது விசிட்டர் சீரியஸா கிடையாது. கட்டையவே கிடையாது. விசிட்டர்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துனே இருக்க போறோம். அதுதான் அப்பதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுதான் உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சுத்தமா பொறுப்பில்ல. சுத்தமா பொறுப்பில்லை. எதை எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல அப்படியே கிழிஞ்ச நிலைமை. ஒரு புக் எப்படியா வச்சுப்பாங்க. ஹாஸ்டல் போட்டுருவோம். நீங்களே ஃபில் பண்ணுங்க மேடம். உங்க ஃபார்மை நீங்களே ஃபில் பண்ணு. ரெடியா இருக்கியா? கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்பனா நீ ரெடியா தானே இருக்க. பரவாயில்ல பண்ணு. அப்ப நான் பண்றேன். அப்ப நான் பண்ணா உனக்கு ஓகே. கொஞ்சம் கூட பயம் பயமே இல்லையே. இல்ல வேணாம். குரு பாக்குறேன். அவளோட ஆதார் நம்பர் என்னன்னு பாரு. அமுது உன்னை நாங்க பயமுறுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிளாக்மெயில் நினைச்சிட்டு இருக்கியா? சார் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? ஆமா அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. இது சும்மா பயமுறுத்திட்டு விட்டுருவாங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி. அதுக்குள்ளேயே காலேஜ் ஹாஸ்டல் இருக்கும்ல, அப்படியே பக்கத்துலயே தொலைச்சிட்டு வர்ற எல்லாத்தையும்
ஃபில் பண்ணி வை. எனக்கு வேற வேலை வேஸ்ட். ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல. இவ்ளோ பெரிய மாடு மாதிரி பண்ணிருக்க. ஃபில் பண்ணி வை. மிஸ்ஸுக்கு நான் பேசலாம். என்ன வேணாம்? ஏன் கத்துற? சரி போன புக் வருமா இப்ப? லஞ்ச் பேக் எங்க? லஞ்ச் பேக் எங்க? எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்கல்ல. இல்லையே கிச்சன் இல்லையே. வேணாம். லேப்டாப் கூட ஆச்சு. லேப்டாப் எடுத்துட்டு என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? யூடியூப்லாம் பிரச்சனை இல்ல. அம்மு. விடுவாங்க மந்த்லி ட்வைஸ் விடுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் வீடியோஸ்லாம். அதெல்லாம் எனக்கு கவலைப்படாது. இங்க பாரு கஞ்சி தான் கொடுப்பாங்க காலையில. ஆனா இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ. காலையில கஞ்சி, மதியானம் ஏதோ ஒரு பிளெயின் ரைஸ், சாம்பார் பாக்குறதுக்கு ரசம் மாதிரி இருக்கும், ரசம் பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இல்ல புரியல. ஆமா வச்சிருந்தா என்ன கத்துற? என்ன சவுண்ட் விடுற? வாய் கிழிச்சிரும். புரியுதா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ஹலோ சொல்றேன் நாயே. அன்னைக்கு வந்தேன் ஆக்சுவலி 1 வீக் பேக் வந்து எங்கடி வந்த? என்னோட சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்டல் ரிவ்யூஸும் அப்படியே சேர்த்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி நான் டேஸ் வாடகை கூட இது பண்ணியிருந்தேன், கேட்டிருந்தேன். பட் ஹாஸ்டல் ஓகே தான் என்னடி ஹாஸ்டல் ஏதாவது சொல்லி தர ஒண்ணுமே புரியல. ஒரு தோராயமா எவ்வளோ தெரியும்? எஸ்டிமேட்டா எவ்வளோ தெரியும்? கூட ஒரு 50 லட்ச ரூபா கூட வாங்கின 2000 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு மேடம்க்கு வக்கீல் இதுல எஸ்டிமேட் கேக்குறாங்களா? எஸ்டிமேட் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓகே மேம் தேங்க்ஸ். அப்புறம் வந்து இது மேம் அக்ரிமெண்ட் பேசிஸ் சொல்லிருந்தீங்கல்ல மேம் நீங்க. அக்ரிமெண்டா? வேணா உன் வீட்டு அக்ரிமெண்ட் வேணா கொடு. இல்ல ஐயோ அவ்வளோ இல்லை மேம், அதெல்லாம் வேண்டாம் மேம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் வேண்டாம். ஆக்சுவலி நாங்கள் இது உங்களுக்கு சொல்லியிருந்தோம் மேம், நாங்கள் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் மேம். அதுக்கு என்னங்கிறப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்லை நாங்கள் அன்னைக்கு ரூபான்னு ஒரு மேம் கிட்ட பேசியிருந்தோம். சரி நீ போய் அந்த ரூபா மேம்கிட்டே கடலை கூட. எனக்கு இப்போ மீட்டிங் இருக்குது, நான் வைக்கிறேன். பாய். ஏதோ ஒன்று பண்ணி தொலை. நல்லா ஞாபகம் இருக்குமா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ உங்களுக்கு அந்த தண்ணி தானே இல்லை சோப்பு நுரையா? லூசு மாதிரி பண்ணாதக்கா. சுத்தமா பயமே இல்லைல்ல? லூசு மாதிரி சுத்தமா பயமே இல்லை. சீரியஸா சொல்லுங்க. ஜாலியா இருக்குன்னா ஓகே, ஜாலியா இருக்கேன்னு சொல்லுங்க. வேணாமா எனக்கு ஹாஸ்டல் வேணாம். எல்லாமே கிடைக்குதுன்னு உனக்கு அந்த பொறுப்பே இல்லாம கொஞ்சம் ஒரு தடவை இருந்து பாருங்க. வேணாமா அக்கா, வேணாம்க்கா. சிரிக்கிறா, அழுவுறியா சிரிக்கிறியா? சிரிப்பாதக்கா. சுத்தமா பயமே கிடையாது. பாரு ஜாலியா இருக்கு அவளுக்கு, அவள் ஜாலியா இருக்கு. இல்ல எனக்கு வேணாம், ஹாஸ்டலே வேணாம் எனக்கு. நீ இருக்க மாட்டேங்கிறியா அம்மு? எதுவுமே பொறுப்பா வச்சுக்க மாட்டேங்கிறியா? எப்படி சிரிக்கிறாங்க? இது அப்பா காணணும். எப்படி சிரிக்கிறாங்க? அப்படி இல்லக்கோ. எப்படி சிரிக்கிறாங்க? அப்பா வந்து அப்பா காணணும். ஹாஸ்டல் வேணாம். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஆனா பிராமிஸா பேசுறேன்க்கா, எனக்கு ஹாஸ்டல் வேணாம்க்கா. நான் இங்கே இருக்கேன்க்கா. அக்கா வீடியோ கட் பண்ணு. வெறுப்பாவுதுல அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதாண்டி எடுப்பேன் வீடியோ, அப்படிதாண்டி எடுப்பேன், அப்படிதாண்டி எடுப்பேன். முன்னாடி பண்ற வீடியோ போட்டாதீங்க உங்க சண்டையில. என்னடி பண்றாங்க? பல்லு பட்டுச்சு. ஐயோ பல்லு பட்டுச்சு. ஐயா இது கோரப்பல்லு, பூரா பாய்சன். ஐயோ இவன் போலிக்கிறாடி. ஏய் பல்லு எங்கடி பட்டுச்சு? அழுதுட்டு இருக்கு குழந்தை. ஐயோ சாரி. ஹாஸ்டல் கழுவியா பல்லு படுத்து கழுவியா? நீ வந்து பல்லு பட்டதுக்கு தான், இல்ல ஹாஸ்டலுக்குலாம் அழுவல, பல்லு பட்டு வேகமா பட்டுச்சு அழகா. வேணாம் ரெண்டுமே. ஹாஸ்டல் வேணாம்.
அப்படியே இப்ப தமிழுக்கு மட்டும் ஒரு போஸ் கொடுத்துறேன் ப்ளீஸ். தமிழுக்கு ஒரே ஒரு போஸ் கொடுத்துறேன் ப்ளீஸ். அத்தனையும் நடிப்பா சொல்லல நடிப்பா. தமிழ் சாரி தமிழ் போஸே இல்லமோ இல்ல வைட் ஆங்கிளா இருக்கமோ ப்ளீஸ் அம்மோ தமிழுக்கு ஒரே ஒரு போஸ் கொடுத்துறமோ. ஆக்சுவலி பல்லு பட்டுச்சுதானே உண்மையாவே. எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கலாம். நடிக்கிறாமா சத்தியமா நடிக்கிறாமா அப்பேல நடிக்கிறான் நல்லா தெரியும். இது போய் அழுக இது சீரியஸா போய் அழுக எனக்கு தெரியும். ஆஸ் a சிஸ்டரா அவ உண்மையா அழுதா எப்படி அழுவா இல்ல அவ நடிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்குலாம் சம்டைம்ஸ் அழுவா தெரியுமா. இப்படிலாம் பண்ணா அழுதா விட்டுருவாங்க. அது ஃபேக் ஃபுல்லா முதல்ல கண்டிது. எனக்கு ஒன்ன பத்தி நல்லா தெரியும். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லா நடிப்பு. ஒரிஜினலா அழுதா பல்லு பட்டுச்சு பாத்தியா அப்பதான் ஒரிஜினல் அழுக. அந்த பல்லு பட்டு அழுதுதான் ஒரிஜினல் அழுக. உண்மையாவே பெயின் வலி சிரிச்சுனே இருக்கா. மூஞ்சா பாருங்க மேடம். இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். பிராங்க் அம்மு ஹாஸ்டல் சேர்க்க போறோம்ன்றதுதான் பிராங்க். எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு எல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னு புரியல. ஆனா நேரமா ஏதோ ட்ரை பண்றோம். அம்மு சப்போஸ் கரெக்டா வரலாம் திருப்பி நடிச்சுக்கோங்க பாத்துக்கோ அழணும் திருப்பி. ஆனா இது ஈஸியா ஃபேக்கா அழுறியே சளி துடிக்கிற என் ட்ரெஸ்ல பல்லு பட்டுதாமா அழுதா. அது வரைக்கும் அவன் அழுவே இல்ல. நான் நல்லா ஜூம் போறேன். அவளோட அந்த கண்ணும் அவளோட சிரிப்பு ஃபுல் ஃபேக் டிராமாஸ் ஒன்லி ஐ நோ. நான் ஒரு பண்ணி காட்டுறேன். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூக்கு ஆக்டிங் எனக்கு தெரியும்டி. அப்ப இங்கிலீஷ் புக்கு என்னது யாருக்கு தெரியும் தொலைச்சிட்டு தானே வந்த. உண்மையாவே காணோம். இல்ல நான் தொலைக்கல சத்தியமா. இல்ல எனக்கு தெரியும் நான் தொலைக்கல. ஒழுங்கா என்னோட புக்கு தந்துருவேன். ஒழுங்கா நான் ஒரு சிச்சா கொடுக்க போறேன். ஒழுங்கா தந்துருக்கா மீனா கோட்டை என்ன பண்ற ஓஹோ கோட்டை என்ன பண்ற வீணா கோட்டை பெரியவா நீ கோட்டை பெரியவா நீ இது ஆக்ஷன் மேடம். இல்ல லூசு குந்தானி நான் சொல்லல. நான் குந்தானியாவே இருந்து போறேன். நீ போய் தான் சொன்ன. என்ன வேணும் நோட் ஹாஸ்டல் வேணுமா. லூசு மாதிரி பேசாத. சவுண்ட் பண்ணியாமா நோட் வேணும். உண்மையாவே சேர்த்துடலாமா. வேணாம் நோட் தான் வேணும். புக் நான் தான் ஊற்றி வச்சேன். நீயே கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் எங்க கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அப்புறமா புக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஹானஸ்டா சொல்லணும். நீ பாத்துட்டு தானே கேமரா எனக்கு தெரியும். சத்தியமா டிக்கு போட்டு சத்தியமா நீ டிக்கு போட்டு சத்தியமா எனக்கு ரொம்ப சத்தியமா சந்தேகமா இருக்கு. இவன் ஏதாவது அப்பவே கண்டுபிடிச்சிட்டு தான் அவன் டிராமா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. டிக்கு போட்டு சத்தியம் பண்ணு. டிக்கு போட்டு சத்தியம் பண்ணனா உன் மண்டை வெடிச்சு விழுந்துரும். உங்கா சொல்லு டிக்கு போட்டு சத்தியம் பண்ணு. பாக்கல கேமராவை சத்தியமா பாக்கல. அட்லீஸ்ட் என் மைக்கே பாத்தியா பாக்கல எதுவுமே பாக்கல. அம்மா மைக் இல்லடி மைக் இல்லடி ஒரு மைக் தாண்டி அதுவே ஓடிதான் தெரியல. பாக்கலனா ஏன் சிரிச்ச. சிரிப்பு வந்துச்சு. ஜோக்கர் மாதிரி இருக்கா எனக்கு புரியல. கட் பண்ண முதல்ல ரோல் பண்ணலாம். என்ன பார்த்தேன் நான் வேற அம்மாவை மூஞ்ச பார்த்தா அதுக்கு மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருது. எனக்கு தெரியாது. இப்ப வீடியோ மட்டும் தேர்றனா நீ முதல்ல எடுக்கற. இந்த வாரம் சாட்டர்டேக்கு கண்டென்ட் இல்ல. என்ன விளையாட்டா இருக்கா. ஆனே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயோ மூஞ்ச ரெக்கார்டிங் ஆக்சுவலி ஸ்டாப்டா போச்சு போ. நான் செக் பண்ணேன்னு சொன்னேன்ல. எடு அது எடு. போ இங்க போ போ போய் பாரு. அது பாத்தியா ஏதாவது தெரியுதா செவத்துக்கு செவரு. இதுவாது ரெக்கார்ட் ஆகுதா இல்ல அதுவும் கட்டா. இதுவாது ரெக்கார்ட் ஆகுதா பாடா கடவுளே இதுவாது ரெக்கார்ட் ஆச்சே. டவுட் வந்து எனக்கு வரவே இல்லை. சரியா நீ லாஸ்டா நீ வந்து கேமரா எடுத்து தெரியுமா. நான் அப்பாவுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இவளுக்குலாம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்றா. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அந்த காலத்துலமா ஹிட்லர்லாம் இருப்பாங்களே அவங்க அப்படி லாங்ல பார்த்தா காமெடியா இருப்பாங்க. கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பாங்க. எப்படின்னா அது மாதிரி வச்சுக்கிட்டியோ அதுதான் காமிச்சு கொடுத்துச்சு. இப்படிதான் பார்த்தேன் அவ்வளவு. அது அப்படியே சிரிக்கிறா மாதிரியே இல்ல. இப்ப சிரிக்க நீங்க பாரு. அப்போ உனக்கு வந்து இல்ல அந்த டோன் எனக்கு பயமா இல்ல. அந்த டோன் எனக்கு திருப்பி வந்துச்சு. அந்த ஒருத்தவங்களோட டெரரா மிரட்டுறது உனக்கு சிரிப்பா இருக்கு. கண்டிப்பா அம்முக்கு பொறுப்பு கிடையாது. பொறுப்புடுமா அவளுக்குன்னு சொந்தமா செருப்பே கிடையாது. எப்படி பொறுப்பு சொல்லு. அதெல்லாம் விட்டுற. இப்ப வந்து நீ வந்து பிராங்க் ஆனே ஆவலையா. கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதான் வேணும். ஆனா நீ ஏன் சிரிச்ச அது மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எவ்வளவு தெரியுமா நான்
இந்த பிராங்காக கஷ்டப்பட்டோம். அந்த கேமராவை வைக்கிற ஒரு ஆங்கிளும் எப்பயில இருந்துன்னு கேளு. உன்னோட லஞ்ச் பேக் நான் திருடி வச்சு ஓ மேல பழிய போட்டு அப்புறம் நீ குளிக்க போனப்ப உன் இங்கிலீஷ் புக்கை திருடி அதுவும் மேல பழிய போடலாம். மாடிக்கு இவ போனே கொண்டு போலாம், கொண்டு போனாலும் ஒரு பொய்ய சொல்லு. ஓ இங்கிலீஷ் புக் எங்கன்னு பாப்போமா? அப்படி ஹாட் கோல்டு விளையாடலாம், ஹாட் கோல்டு விளையாடலாம். கோல்டு 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 எவனா ஃப்ரிட்ஜ்ல போய் புக் வைப்பானா? கோல்டு 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 ஹாட்டோட கோல்டு கோல்டோட ஹாட். ஆனா ஹாட்டா தான் இருக்காங்க, ஆனா கோல்டோட ஹாட் ஹாட்டோட கோல்டு ஹாட் 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 ஓ அதான் நீ வர்ப்புக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம கேட்டியா? பாட்டி வேற கரெக்ட்டா பச்சக்கன உட்கார்ந்தாங்க வேற. எப்படி பிராங்க் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சோத்து முட்டை கண்டுபிடி போ. கோல்டு ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டு 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 நான் சொல்லிட்டேங்கனே. ஓவன்ல போய் தேடுறா பாரு. ஏடா ஓவன்ல எப்படி லஞ்ச் பேக் வைக்க முடியும்? மேடம் வெளியில இருக்கு. அட பாவிகளா. கொண்டு போய் நான் டமால்னு வெளில போட்டாச்சுனாங்க. எலி பாம்பு என்ன வேணா இருக்கும். என்ன வெயிட்டா இருக்கு? சாப்பிடலையா? சாப்பிடல சாப்பிடல அப்ப சாப்பாட்டேன். இவ்வளவு ஹாஸ்டல்ல போறது தப்பே இல்ல, சீரியஸா சொல்றேன். என்னது இது காட்டு? சாம்பார். சாப்பிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் எடு, நெக்ஸ்ட் பாக்ஸ் எடு. சாப்பிட்டுருக்கேன், நெக்ஸ்ட் எடு. நீ மட்டும் சாப்பிடாம ஏதாவது ஒரு டப்பா இருந்ததுன்னா கூட கன்ஃபார்மா ஹாஸ்டல் தான். சாப்பாடு கிடையாது. அதே டப்பால போட்டு நாளைக்கு சாப்பாடு. ஏய் போய் 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 போய். ஓகே என்னம்மா சாப்பிட்டுருக்கா நீ அரிசிமா? அப்புறம் எப்படி வெயிட்டா இருந்துச்சு? போய் ஏதோ ஒரு பெரிய டப்பாவை மறைக்கிறா உள்ள. தைசா சாப்பிட போல. தொற. பாத்தியா பாத்தியா? கஷ்டப்பட்டு நான் காலையில பண்ணி கொடுத்தா. குட்டீஸ் 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 உங்களுக்குமே சொல்றேன், தயவு செய்து சாப்பாட்டுல இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டே வராதீங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடிக்கலாம் அடிக்கலாம், தப்பே கிடையாது. வேஸ்ட் பண்ணா சாப்பாட்டை அடிக்கலாம். எனக்கு தம்மா வலிக்குது. மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுக்கிட்டு இப்பவே பாவமா வச்சுக்கிட்டே இப்படிலாம் வச்சுக்கல. வில்லங்கமா இருக்கு. இப்ப பாவமா வச்சேன் மூஞ்ச. அப்படி வச்சா மூஞ்ச பாரு பாவமா இருக்குல்ல. அடிக்க வரவங்களாம் பாவப்பட்டு அடிக்கா விட்டு போயிடறாங்க. அம்மா தான் 2 தப்பு அப்படியே ஃபுல்லா அமுக்கி அமுக்கி வைப்பானால நீ சோத்த அமுக்கின்றனால சோத்த அமுக்கி அமுக்கி வைக்கிறாங்க. அது கூட புரியல உனக்கு. ஓகே இந்த கேமரா ரஷ் ஓரளவுக்கு ஓகே இல்லம்மா? இங்க பாரு இந்த ஆங்கிள் எவ்வளவு அருமையா இருக்கு பாரு. நான் கொஞ்சம் அழகா தெரியணும்ன்றதுக்காக நான் மட்டும் போய் உட்கார்ந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் Facebook, Instagram, WhatsApp எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அம்மாவை எல்லாரையும் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க. என்ன பிராங்க் பண்ணலாம்? ஐடியா கொடுங்க, சீக்கிரட்டா கொடுங்க. ஐடியா கொடுங்க, பிராங்க்குக்கு ஐடியா கொடுங்க.